இந்த 3 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில முக்கியமான காரியங்கள், இதெல்லாம் நமக்கு முக்கியம், அதனால இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்றதை குறித்து நம்ம பாடல்களை பாடி பாடி அதை தியானிக்கிறோம். இன்றைக்கு நான் நேற்றைக்கு இரவிலிருந்து அப்படியே தியானிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்முடைய மனசு ரொம்ப முக்கியம், நம்முடைய இருதயம் மிக முக்கியம். கவனிங்க, நம்முடைய மனசு சரியில்லாவிட்டால், நம்முடைய மனதை நம்ம பத்திரப்படுத்தாவிட்டால், நம்முடைய மனசு நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தாலும் அது, நான் சொல்றேன், அது ரொம்ப வீண், அது ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. அப்போ நம்ம ரொம்ப பாதுகாப்பாய் நம்ம வச்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய மனசை ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே சீக்கிரமா பாதிக்கப்படுறது எது அப்படின்னு சொன்னா, இந்த மனசு தான் ரொம்ப அதிகமாய் பாதிக்கப்படும். ஆனா இந்த மனசு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, இருளாக இருக்கும், அப்படியே கஷ்டமா இருக்கும். அந்த வாழ்கிற வாழ்க்கை நமக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் வாழ்றோம் அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணும். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய விரக்தியாக அமைஞ்சிரும். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் விரக்தியில இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மனசு சரியில்லை, அவங்க மனசு ஸ்ட்ராங்கா இல்லை. ஆனா நம்ம இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்துல எதற்காக கெஞ்சணும் அப்படின்னா, ஆண்டவரே, இந்த வருஷம் நீ என்ன பண்றீங்களோ இல்லையோ, என்னுடைய மனதை நீர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நீர் ஸ்ட்ராங் பண்ணுங்க ஆண்டவரே, என் மனசை திடப்படுத்துங்க ஆண்டவரே. நமக்கு மட்டுமல்ல, நம்ம இந்த கொஞ்சம் 40 வயசு அந்த ரேஞ்சுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கூட மனசை நம்ம தைரியப்படுத்துறதற்கு இந்த உலகத்துல நிறைய நம்ம போராட்டங்களை தாண்டி வந்தோம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்க அப்படின்னா, பிசாசு அவங்களை எங்க கை வைக்கிறான் அப்படின்னா, அவங்க மனசுல தான் கை வைக்கிறான். அவங்க உடல் அளவிலே பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனா 90% பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறவங்க மன அளவிலே பலவீனமானவர்களா இருக்கிறாங்க. அவங்க மனசு எதையுமே தாங்க மாட்டேங்குது, அவங்க மனசு சீக்கிரமா பயப்படுது, அவங்க மனசுல சந்தோஷமே இல்லை. நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தாலே நான் சொல்றேன், நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் உற்சாகமாய் மன பலத்தோட இருந்தால் தானே நமக்கு பிடிக்கும். சில குடும்பங்களில் பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னா, இவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் ஏன் இப்படி இருக்கிறா, ரொம்ப ஒரு மாதிரி இளகின மனசா, எதையுமே தாங்கக்கூடாத ஒரு மனசா நம்முடைய பிள்ளைகளுடைய மனசு இருக்கும்போது நம்மளால அதை ஜீரணிக்கவே முடியறதில்லை சிலரால. அப்போ முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவரே, என் மனதை பத்திரப்படுத்த கிருபை தாங்கப்பா. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எதை வேணாலும் நீங்க விட்டுருங்க, திரும்பி வரும். ஆனா எதை விட்டுறாதீங்க அப்படின்னா, மனசை விட்டுறக்கூடாது, மனசை விட்டுறக்கூடாது. இன்றைக்கு ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒரு பெரிய பிரச்சனையினால உங்க மனசு உடைஞ்சு போய் உங்க மனசை நீங்க விட்டுருப்பீங்கன்னா, ஆண்டவரிடத்துல கேளுங்க. இல்ல, உங்க மனசை நீங்க எப்படி வைக்கணும்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வைக்கணும். அப்பதான் நீங்க புயல்களை தாண்ட முடியும். பாருங்க, ஒரு கப்பல் பிரயாணம், அந்த கப்பல் பிரயாணத்துல நடுக்கடல்ல இருக்கிறாங்க. அந்த நடுக்கடல்ல சாக போகிற ஒரு சூழ்நிலை, காற்று பலமா அடிக்குது. ஆனா அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவர் நின்னு சொல்றாரு, பவுலே, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, அத்தனை பேரும் சாவுக்காக மனசு அப்படியே உடஞ்சு போயிச்சு, செத்துட்டோன்னு இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் எழும்பி நின்று தைரியமா அவங்களுக்கு பிரசங்கம் பண்றான் பாருங்களேன். அப்ப என்ன அப்படின்னா, அந்த மன பலம்தான் காரணம். நம்முடைய ஆண்டவருடைய 12 சீடர்களிலே, அந்த சீடர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்களை அந்நியர்கள் கொலை செய்கிறார்கள். ஆனா அந்த தண்டனையை அவங்க அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க மன பலம்தான் காரணம். அதை ஒரு பேட்டி ஒன்றை நான் கடந்த நாட்களிலே பார்க்கக்கூடிய ஒரு நான் பார்த்தேன் அப்படின்னா, இந்த ஆட்டோ சங்கர் அப்படின்ற ஒரு கொலையாளியினுடைய பேட்டி. அவருடைய அந்த கடைசி நேரத்தினுடைய அந்த தூக்கு மேடைக்கு அவரை கொண்டு போகும்போது, அந்த தூக்கு மேடைக்கு கூட்டிக்கிட்டு போன அந்த போலீஸ் அதிகாரி எப்படி அவர் ரியாக்ட் பண்ணாரு அப்படின்றதை குறித்து அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. ரொம்ப நேர்த்தியா அவர் பேசியிருந்தாரு. அப்போ பேசும்போது ஆட்டோ சங்கருக்கு ஏற்கனவே தூக்கு தண்டனை பல விசை விதித்து அந்த தூக்கு தண்டனை தள்ளி தள்ளி போனதுனால, அன்னைக்கு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்ற அன்னைக்குமே தனக்கு எப்படியாவது விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு அவர் காலையில 3 மணி வரைக்கும், நைட்ல இருந்து காலைல 3 மணி வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாராம். ஆனா அந்த தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவருடைய முகம்லாம் வாடி போயிருச்சு, அவருடைய குரலெல்லாம் அப்படியே தழும்பிருச்சு, அவர் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு அப்படின்றத அவர் பேசினார். அப்போ
எவ்வளோ பலசாலியா இருந்த மனுஷனும் அந்த கடைசி நேரத்தில் அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளல, துக்கத்தோட தான் அவர் அந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டார். ஆனா நம்முடைய பரிசுத்தவான்கள் தன்னுடைய கழுத்தை வெட்ட போறாங்கன்னு தெரியும், தன்னை தலைகீழ சிலுவையில் அடிக்க போறாங்கன்னு தெரியும், தன்னை தூக்கி எண்ணெய் கொப்பரைக்குள்ள போட போறாங்கன்னு தெரியும். ஆனா அதை எல்லாவற்றையும் அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்றால் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நான் நம்புறேன், அவங்களுக்கு இருந்த மன பலன் தான் காரணம். அந்த பலனை கர்த்தர் தான் தந்தாரு. இந்த வருஷம் அந்த பலனை கர்த்தர் நமக்கு தரணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தரணும். நம்முடைய மனசை கர்த்தர், ஓ ஹல்லேலூயா, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணணும். நான் எல்லாத்துலயும் பலனா இருக்கிறேன், ஆனா என் மனசு ரொம்ப பலவீனமா இருக்குது. நான் எதுக்குனாலும் நான் பயப்படுறேன் பாஸ்டர், எதுனாலும் எனக்கு சோகமா இருக்குது, எனக்கு நிம்மதியே இல்லை, என்னால எதிர்த்து நிற்கவே முடியல. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதிர்த்து நிற்க அந்த முன்னாடி நிற்க முடியல. பாருங்க, சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா அப்படியே உடஞ்சு அழுது மனசை விட்டு அன்னைக்கு சாப்பிடாம இப்படி ஒரு ரொம்ப கோழையான மனசு நிறைய பேருக்குள்ள இருக்குது. இல்ல, நான் நம்புறேன் அந்த ரூத்தை போல கர்த்தர் அப்படி ஒரு திடமனதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமா, அவங்க சொல்றாங்க மாமியாரை பார்த்து, நீ போகிற இடத்துல நானும் வருவேன், உங்க தேவன் தான் என் தேவன், மரணமே அல்லாமல் உங்களை பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஹார்ட். எஸ்தர் ராஜாத்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும் போது நான் செத்தாலும் சாகிறேன். எப்படிப்பட்ட ஒரு மனசு பாருங்க, எப்படிப்பட்ட மனசு. இன்னைக்கு இந்த நாளில், இந்த 4வது நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் ராஜா, பரிசுத்தவான்களுடைய அந்த மனபலன் இன்றைக்கு எனக்கும் என் குடும்பத்திற்கும் வேண்டும் ஆண்டவரே. நான் நம்புறேன் இந்த வருஷம் மட்டும் மனபலன் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வீர்கள், நீங்கள் எல்லாவற்றையும் தாண்டுவீர்கள், எல்லாம் உங்களுக்கு சரியாகிவிடும். கைகளை எல்லாரும் உயர்த்தி தகப்பனை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே அந்த மனபலன் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். எஸ், நம்ம திராட்சை செடியா இருக்கிறோம், கர்த்தருடைய தோட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய வீடு ஒரு தோட்டம், திருச்சபை ஒரு தோட்டம், நம்ம ஆராதிக்கிற இடம் ஒரு தோட்டம். நான் நம்புறேன் அந்த இடத்துல இந்த திராட்சை செடியை நிறைய மரங்கள் இருக்கிறது. ஆனா இந்த மரம் தான் மனசை விட்டுருச்சு, மனசை சோர்ந்து போயிடுச்சு. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது பாஸ்டர், என் மனசை நான் விட்டுட்டேன். என் மனசை விட்டதுனால என் உடம்பு எனக்கு கோஆபரேட் பண்ணவே இல்லை. நான் நிம்மதியா தூங்க கூட என்னால முடியறது இல்லை. எனக்கு என்னுடைய மனது ரொம்ப வியாகுலமா இருக்குது. என் மனசு என் பிள்ளைகளை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் தான் அத்தனை பாடுபட்டேன், நான் தான் அத்தனை கஷ்டப்பட்டேன். என் பிள்ளைகளும் அந்த பாடு படணுமான்னு சொல்லும் போது என்னால தாங்கிக்கவே முடியல. ஆண்டவர் எதை வேணாலும் அனுமதிச்சுக்கிட்டும் பாஸ்டர், ஆனா இந்த ஒரு காரியத்தை என் பிள்ளைக்கு அனுமதிக்க கூடாது. அந்த காரியத்துல ஏற்கனவே நான் படாத பாடு பட்டுட்டேன். எஸ் 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 நான் நம்புறேன். இல்ல, நம்ம அனுபவித்த துன்பங்களை நம்முடைய குடும்பங்கள் பார்க்காதபடி நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நிமிர பண்ணுகிற கர்த்தர் அவர். ஓ ஜீசஸ், சத்தமா சத்தமா இது ஒரு ஜெபமா, இது ஒரு ஜெபமா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல ஒரு விண்ணப்பமா. நான் நம்புறேன் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கட்டும், கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கட்டும், கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கட்டும். ஓ தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே,
திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் உம் ஜனத்தை. திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் உம் ஜனத்தை. இந்த திராட்சை செடியே, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இந்த திராட்சை செடியே தகப்பனே, இந்த ஆண்டு நீர் விசாரிக்கிற ஆண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. என்னுடைய மூத்த மகனை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. என் 2வது மகனை நினைச்சிருங்க ஆண்டவரே. என் மகளை நினைச்சிருங்க ஆண்டவரே. என் கணவனாரை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. என் மனைவியை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. என்னை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. இந்த வருஷம் நீர் என்னை விசாரிக்கிற ஆண்டாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. அப்படியே ஒரு கெஞ்சுதலோடு கேளுங்க. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் உம் ஜனத்தை. கேளுங்க. திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் உம் ஜனத்தை. இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இந்த திராட்சை செடியை சொல்லுங்க கையை உயர்த்தி. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. உங்க குரல் வானபரியந்தம் எட்டட்டுமே. உங்க சத்தம் கர்த்தருடைய சமூகத்துல போய் எட்டட்டும். நான் எங்க போவேன்? உங்களை தவிர வேற எனக்கு யாரும் இல்லை. நீர் இரக்கம் செய்யும் வரை, நீர் இரக்கம் செய்யும் வரை இந்த பாட்டை பாடிக்கொண்டே 1000 டைமாவது சொல்லிக்கொண்டே, இனி அந்த துக்கத்தை சுமக்க கூடாது, இனி அந்த வருத்தத்தை சுமக்க கூடாது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற இந்த ஜெபம் இந்த வருடம் முழுதும் உங்களை ஆச்சரியமா, அற்புதமா, சுகமா நான் நம்புறேன். இந்த 21 நாளே இதுவே உங்களை பெரிய அளவுக்கு. நன்றி ஆண்டவரே, நன்றி. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க சத்தமாய். தேவனே, தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. இப்ப சொல்லுவோம். திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை. அப்படியே உணர்ந்து, ஓ ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளும், ஓ மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் இந்த திராட்சை செடியை, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இந்த திராட்சை செடியை அப்பா, இந்த கால வேளையில நீர் கடந்து வந்து, அந்த வீட்டிற்கு கடந்து வந்து, எங்க வாழ்க்கையில கடந்து வந்து இந்த திராட்சை செடியை விசாரிங்க ஆண்டவரே. நீங்க கேளுங்க ஆண்டவரே. உனக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க கேளுங்க ஆண்டவரே. நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேளுங்க ஆண்டவரே. நான் நம்புறேன். நீங்க கேட்டுட்டீங்கன்னா போதும், நீங்க கேட்டுட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே. 38 வருஷமா வியாதியா இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து சுஸ்தமாக விரும்புறாயான்னு கேட்டீங்களே. நீங்க கேட்டுட்டு சும்மா போகல, விடுதலை ஆக்குனி. இப்போ என் பிள்ளைய பார்த்து கேளுங்க ஆண்டவரே. போதும் ஆண்டவரே. அந்த கோபம் மாறட்டும் ஆண்டவரே. நீங்க எங்க மேல கோபமா இருந்துட வேணாம் ஆண்டவரே. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க. திருப்பிக் கொள்ளும் எங்களை. அந்த சத்தமான பரியந்தம் போய் எட்டட்டும். ஹல்லேலூயா. அந்த மகள் ஆண்டவரை நினைக்கட்டுமே. ஓ திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். திரும்பி வாரும்.
எஸ், அந்த சத்தம் அப்படியே உயரட்டும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், கேளுங்க சத்தமாய் திரும்பி வாரும். இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, வானத்திலிருந்து கண்ணோக்கி, எஸ் எஸ் எஸ், கர்த்தர் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தரும், இந்த திராட்சை செடி திரும்பி வாரும், திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடி விசாரித்தரும், இந்த திராட்சை செடி விசாரித்தரும். இந்த திராட்சை செடி விசாரித்தரும். இந்த திராட்சை செடி விசாரித்தரும். திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடி விசாரித்தருளும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் தான் இந்த சூழ்நிலை நமக்கு. அவருடைய இரக்கத்தை சம்பாதிச்சிட்டோம்னா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே தலைகீழாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன், இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேயே அதை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் கர்த்தர் நம்மளை சுமக்கிறத நம்ம எல்லாரும் பார்ப்போம். ஆமென். அப்போ இன்றைக்கு இந்த மனசு ரொம்ப முக்கியமா இருக்குது. இதை நம்ம ரொம்ப கரெக்டாக காத்துக்கொள்ளணும். இந்த நம்ம உடல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறதோ, அதே போல மனபலத்திற்கு மிக தேவையான ஒன்று என்ன அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் தான். அப்படின்னா எல்லாவற்றையும் நன்றாக யோசிக்கிறது. எதிர்மறையா யோசிக்கிறவங்களுடைய மனசு எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கவே இருக்காது. யாரெல்லாம் பாசிட்டிவா அப்படின்னா அப்படியே முன்னாடி போறதை யோசிக்கிறாங்களோ அவங்க தான் மனசை பத்திரமா வச்சுக்க முடியும். நிறைய பேர் இன்னைக்கு மனதுல ரொம்ப பலவீனமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் ஓடிட்டே இருக்குது. எதை பார்த்தாலும் அவர்களுக்கு எதிர்மறையான. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க மனசை நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா நீங்க வைக்கணும் அப்படின்னா, ரொம்ப தேவையானது என்னன்னா, நீங்க நெகட்டிவா யோசிக்கவே கூடாது. இன்னொன்னு, உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பிடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை யார் மேல் வைத்து விடுங்கள் என்றால் கர்த்தர் மேல வச்சிருங்க. கர்த்தர் மேல வச்சிருங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதான், கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை ஒரு மனிதன் கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை ஒரு மனிதன் குறைக்கவும் முடியாது. உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்ட உடனே எல்லாம் வந்துட முடியுமா? வேதனைப்பட்ட உடனே எல்லாம் வந்துட முடியுமா? நான் நம்புறேன் இல்ல. நம்ம கவலைப்பட்டு எதையுமே அடைய போறதில்லை. கவலைப்பட்டு நம்முடைய பிள்ளையை நம்ம காப்பாற்ற போறதில்லை. கவலைப்பட்டு நம்முடைய கடனை அடைக்க போறதில்லை. கவலைப்பட்டு நம்முடைய குடும்பத்தை நம்ம காப்பாற்ற போறதில்லை. அதற்கு மாறாக ஆண்டவர் சமூகத்துல வச்சு, நீர் என்னை நடத்துவீர் என்று கவலைப்படாம இருங்க. உங்க மனசை கர்த்தர் ஆரோக்கியமா வச்சிருப்பாரு. அப்போ ஆண்டவரே, நான் தேவையில்லாத காரியங்களை உள்ள கொண்டு போய் இல்ல நெகட்டிவா யோசிச்சு நான் சொல்றேன், கொஞ்ச காலம் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். கொஞ்ச காலம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் எதிர்மறையா நடக்கிறது மாதிரி இருக்கும். நான் நம்புறேன், கர்த்தர் திரும்பவும் உங்களை நினைச்சிட்டார் அப்படின்னா அது எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? நான் நம்புறேன், இந்த பாட்டை பாட பாட அவர் நிறைய பேருடைய பக்கத்துல வர்றாரு, ஆராதிக்கிற இடத்துல வர்றாரு. இந்த ஒரு பாட்டு இந்த மாதம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பாடல் என் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் இந்த பாட்டை தான் நான் பாடுறேன். என் மனசு உடையும் போதெல்லாம் இந்த பாட்டை பாடுறேன். ஹல்லேலூயா. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. உங்களுக்கு எல்லாம் மனப்பாடம் ஆகட்டுமே. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 5 விச சத்தமா சொல்லி இந்த ஜெபத்தை முடிக்கலாமா? தேவனே, சேனைகளின் தேவனே. அப்படிதான். சேனைகளின் தேவனாகிய, எஸ்,
ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே பாடிட்டு தேவனாகிய கர்த்தாவே ஓ திருப்பிக் கொள்ளும் எங்கள் மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திருப்பிக் கொள்ளும் எங்களை. ஓ ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியே. நன்றி ஆண்டவரே, உங்க கரங்களில் எங்களை தாழ்த்துறோம். நாங்க உங்களை துதிச்சுட்டே இருப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, நாங்க இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஆதாப்பா நாங்க நினைக்கிறோம். உம்மோட செலவிடுகிற ஒரு நிமிஷம் கூட எங்க வாழ்க்கையில வீணா எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் ஒரு நாள் இரக்கம் செய்வீர், நீர் ஒரு நாள் எங்கள் தலையை நிமிர பண்ணுவீர், நீர் ஒரு நாள் எங்களை தூக்கி எடுப்பீர். நாங்க அதை நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே. அதுவும் வெகு சீக்கிரத்துல இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போதே நிறைய பேருக்கு அற்புதத்தை நீங்க நியமிச்சதற்காக, அந்த அதிசயத்தை நீங்க எழுதினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பிழைத்திரு, செழித்திரு. இல்ல என் ஜனமாகிய இஸ்ரவேலுடைய போர் முடிந்தது, போராடுகிற போராட்டம் முடிஞ்சிருச்சு, துன்பம் முடிஞ்சிருச்சு, கண்ணீர் யாவும் துடைக்கப்பட்டுருச்சு. இந்த ஆராதனையை செய்ய 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 இந்த 21 நாள் முடிகிறதுக்குள்ள அப்பா இனி உனக்கு துன்பம் இல்லை. சொல்லுங்க ஆண்டவரே, என் பிள்ளைய பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க. உங்களை எப்படி கவர்ந்து இழுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஆனா நீங்க வந்தா எல்லாம் மாறும்னு நாங்க நினைக்கிறோம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருவோம். வேதத்தை நாம் திறந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காய் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீர் போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4வது நாள் கர்த்தர் சமூகத்திலே இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த கூட்டத்திலே ஆண்டவரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டபோது, ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால், நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். நம்முடைய கண்ணீர் ஒருவேளை மனிதனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றதாய் தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய கண்ணீர் சிந்தப்படும் போது மனிதர்கள் ஒருவேளை நம்முடைய கண்ணீரை அவமதிக்கலாம். அடிக்கடி நீங்க அழுகிறதுனால, அடிக்கடி உங்க கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறதுனால அந்த கண்ணீர் மனிதனுடைய பார்வைக்கு ஒருவேளை ஒரு பெரிய கனத்துக்குரியதாய் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இல்லை, நம்முடைய கண்ணீரை அவருடைய துருத்தியிலே
அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர் சாதாரணமானது அல்ல. நாம் வடிக்கிற கண்ணீர் அது விலையேற பெற்றது. ஆண்டவர் அந்த கண்ணீரை சாதாரணமாய் பார்க்கவில்லை. ஆண்டவர் அதை விலையேற பெற்றதாய் கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த புதிய ஆண்டு கர்த்தர் நம்முடைய கண்ணீரை பார்க்கிற ஒரு ஆண்டு. இதுவரையிலும் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பதில் இல்லாமல் போகலாம். இதுவரையிலும் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு ஆண்டவர் இறங்காமல் இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் வடித்த கண்ணீரை கர்த்தர் கணக்கிலே வைத்து இந்த ஆண்டு உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிற ஆண்டு. இந்த ஆண்டு உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிற ஆண்டு. நான் நம்புறேன், கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொருவரும் இந்த வருஷம் கம்பீரத்தோடு அறுக்க போகிறீர்கள். உங்க கண்ணீர் விலையேற பெற்றது என்கிறதை கர்த்தர் இந்த ஆண்டு நிரூபிக்க போகிறார். உன் கண்ணீருக்கு பலன் உண்டு என்கிறதை கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் நிரூபிக்க போகிறாய். எந்த இடத்துல நீங்கள் அழுதீர்களோ, எந்த இடம் உங்களுடைய கண்ணீர் சிந்தப்பட்டதோ, அந்த இடத்துல கர்த்தருடைய சத்தம் உங்களை தேடி வருகிறது. எசேக்கியா ராஜாவை தேடி வந்த கர்த்தர், அவருக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நீ கண்ணீரோட விண்ணப்பம் பண்ண அந்த விண்ணப்பத்திற்கு நான் உனக்கு பதில் தந்து 15 வருடங்களை நீட்டி கொடுத்த கர்த்தர். நான் நம்புறேன், இப்பொழுதே அந்த ஜெபத்திற்கு பதில் வருகிறது. உன் மகனுக்காக ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வருகிறது. உன் மகளுக்காக நீ கண்ணீரோடு விதைத்ததற்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ நம்முடைய கண்ணீரை காண்கிற கர்த்தர் அவர். நம்ம சில நேரங்களில் மறைவிடங்களில் அந்த கண்ணீரை வடிப்போம், யாருக்கும் தெரியாம. நம்மை பார்க்கிற ஜனங்கள் நம்மை அழாதது மாதிரி தெரியும். நம்ம வெளியே ரொம்ப சிரிப்போம். சிலர் வெளியே எதையுமே காமிச்சுக்க மாட்டாங்க. ஆனா சில இடங்களில் போய் அவருடைய இருதயம் அழுது கொண்டே இருக்கும். அவங்க கண்ணில் தான் கண்ணீர் கொட்டாது, ஆனா அவங்க இருதயம் ஒவ்வொரு நாளும் அழும். பிள்ளைகளை நினைத்து அழும், எதிர்காலத்தை நினைத்து அழும், சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை நினைத்து அழும். சின்ன வாலிப வயசுல கூட நிறைய பிள்ளைகள் உங்களுடைய இருதயம் அழுது கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதான் நான் ஒரு சம்பவத்தை எனக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். ரொம்ப வயதான ஒரு தாயார். அந்த தாயாருடைய கண்ணீர் விலையேற பெற்றதா யாருக்குமே தெரியல. பல வருடங்களாய் திருச்சபையில் கண்ணீரை வடித்து கொண்டே இருக்கிறாரு. அப்ப ஆண்டவரே, என் கண்ணீரை யாருமே பார்க்கலையா, என் கண்ணீர் விலையேற பெற்றதா இல்லையா? அப்பதான் ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்தாராமா. அவர்களுடைய ஒரு துளி கண்ணீரை 2 தூதர்கள் ரொம்ப கனமா தூக்கிட்டு போறது மாதிரி அவங்க ஒரு காட்சியை கண்டாங்களாமா. அப்பதான் ஆண்டவர் சொன்னாராமா, இல்ல மகளே, உன்னுடைய கண்ணீர் வெளியே சிந்தப்படுவதல்ல, உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் ரொம்ப விலையேற பெற்றது. நான் அதை பார்க்கிறேன், அதை கனப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். மனுஷனுக்கு முன்பாக நம்முடைய கண்ணீரை சிந்தும் போது நம்முடைய கண்ணீர் சில நேரங்களில் கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது. சில தாயார்கள் அழும்போது அப்படிதான் நினைப்பாங்க, அவளுக்கு வேற வேலை இல்லை, அவ எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சி, எப்ப பார்த்தாலும் அழுமூஞ்சி, அழுதுட்டே தான் இருப்பான், எப்ப பார்த்தாலும் அவன் அழுதுட்டே தான் இருப்பான். நான் சொல்றேன், உங்களுடைய கண்ணீரை உலகம் ஒருவேளை வெறுக்கலாம், உலகம் ஒருவேளை மதிக்காமல் இருக்கலாம், ஆனா பரலோக ராஜாவாகிய கர்த்தர் உங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருஷம் கண்ணீரோட நிறைய விதைங்க. இந்த 21 நாட்கள் இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் கண்ணீரோட நீங்க விதைங்க. நிறைய கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்ணீர் சிந்தப்படட்டும், உங்க கண்ணீர் சிந்தப்படட்டும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் கண்ணீருக்கு மிகப்பெரிய மதிப்பு, மிகப்பெரிய அற்புதம் இருக்கு அப்படின்றது நான் கண்கூடாய் பார்த்திருக்கிறேன். அதான் ஒரு ஊழியர் ஊழியமே வளராம இருக்கும்போது அந்த ஊழியரிடத்துல போய், என்னுடைய ஊழியம் வளரல, என்னென்னமோ நான் செஞ்சு பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனா என்னுடைய ஊழியத்துல ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியலன்னு சொல்லும் போது இந்த ஊழியக்காரர் சொல்லி அனுப்பினாராமா, கடைசியாய் ஒரு விசை கண்ணீரிலே முயற்சி செய்து பாரு, கண்ணீரிலே முயற்சி பண்ணிப்பார். அந்த ஊழியர் அதே போல ஆத்துமாக்களுக்காக அழ ஆரம்பித்தார். இன்றைக்கு அவருடைய திருச்சபையிலே ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் சந்தோஷப்படுத்தினார். ஸோ இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன். ஆமேன் சொல்லுங்க. கைகள் அப்படி மேலே உயர்த்தி, எஸ், உடைய கண்ணீரை கண்டேன். உடைய கண்ணீரை காண்கிற கர்த்தர், என் கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நீ வடித்த எல்லா கண்ணீரையும் கர்த்தர் கண்டிருக்கிறார். போன ஆண்டு வடித்த கண்ணீரை கர்த்தர் பார்த்து விட்டார். நீ அந்த வேலை ஸ்தலத்திலே வடித்த கண்ணீரை கர்த்தர் பார்த்து விட்டார். மறைவிடத்திலே வடித்த கண்ணீரை பார்த்தார். யாருக்கும் தெரியாமலே அழுததை கர்த்தர் பார்த்தார். உன்னுடைய முகம் சிரித்தாலும் உன்னுடைய இருதயம் அழுகிறதை கர்த்தர் பார்த்தார். அதற்கு கர்த்தர் எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்த கர்த்தர்
எனக்கும் தரப்போகிறார். ஆமென். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை நீர் கண்டதற்காக நன்றி. ஆமென். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். விசுவாசத்தோடு என் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். கரங்களை மேல தட்டி சொல்லுங்க, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். சொல்லுங்க, இயேசு இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்ம வடிக்கிற கண்ணீர் அவர் என்ன பண்றார் அப்படின்னா பார்க்கிற கர்த்தரா இருக்கிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் எத்தனையோ முயற்சி எடுத்தோம், நடக்காததை ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணீரில் நம்ம முயற்சி எடுக்கணும். நம்முடைய கண்ணீர் அவ்வளவு விலையேற பெற்றது. கர்த்தர் அதை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியாவை பார்த்து, காரியங்களை எல்லாம் ஒழுங்கு பண்ணிரு, அவ்வளோதான், உன் நாட்கள் முடிந்தது, நான் உனக்கு கொடுத்துருக்கிற நேரம் முடிந்தது, இதற்கு மேலே நீ வாழ முடியாது. கர்த்தரே சொல்றாரு. தீர்க்கதரிசி சொல்லிட்டு போறான். ஆனால் எசேக்கியாவுக்கு அது விருப்பம் இல்லை. இல்லை ஆண்டவரே, நான் இப்பவே மரிக்கிறதுக்கு நான் விரும்பல. அவன் கண்ணீர் விட்டோன்னா ஒரு ராஜா அழுத உடனே ஆண்டவருடைய இறக்கம் அவன் மேல திரும்புது. உடனே எந்த தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொல்ல வந்தாரோ அந்த தீர்க்கதரிசியை பார்த்து இன்னொரு விஷயம் சொல்றாரு, இல்லப்பா நீ சொன்ன வார்த்தையை போய் மாத்தி சொல்லு, நான் அவனுடைய ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டி தந்தேன். அப்போ ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்துட்டு அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா சும்மா இருக்கவே முடியல. நான் நம்புகிறேன், என்னுடைய ஊழியத்தில் கூட நான் ரொம்ப விசுவாசிக்கிறது என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் நான் கண்ணீரோடு ஜெபித்தேனோ அங்கெல்லாம் இன்று வரைக்கும் ஒரு பெரிய வெற்றியை நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். என்னுடைய கண்ணீரை நிறைய பேர் பார்த்ததே இல்லை, யாருக்குமே தெரியாது. மேலே மொட்டை மாடியில் போய் எத்தனையோ நாட்கள் அழுதுருக்கிறேன். பாத்ரூமை உள்ளே போய் கதவை சாத்திட்டு பைப்பை திறந்து விட்டு எத்தனையோ நாட்கள் அழுதுருக்கிறேன். அந்த கண்ணீரெல்லாம் எந்த மனுஷனுக்கும் தெரியாது. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் அதை கணக்கிலே வைத்து இன்று என் கண்கள் காண கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறாரு. ஒரு நாள் மறக்க முடியாது, ராமநாதபுரத்திலிருந்து இந்த சங்கனூர் நல்லாம்பாளையத்திற்கு கூட்டத்துக்காக ஒரு பிரேயர் சொல் ஊழியம் நடத்தும்படியாய் வரும்போது ராமநாதபுரத்திலிருந்து நான் அழ ஆரம்பித்தேன். இங்கே சங்கனூர் வரைக்கும் அந்த பஸ்ஸில் கண்ணீர் ஊற்றிட்டே இருந்துச்சு. நான் தொடச்சிட்டே இருந்தேன், அழுது 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 அழுது. ஆனால் இன்றைக்கு நினைக்கிறேன், கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு, அன்றைக்கு ஆத்துமாக்களுக்காக அழுதேன், இன்றைக்கு என் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாய் வைத்திருக்கிறார். அதனால் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் கண்ணீரோடு நான் வருகிறேன். ஆமென். இந்த கண்ணீரிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 10வது வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி
சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அந்நாள் ஏற்கனவே நிறைய இடங்களிலே அழுது விட்டார்கள். அவர்கள் தன்னுடைய குழந்தை இல்லாததுனால பல இடங்களிலே கண்ணீர் வடிச்சிட்டாங்க. ஆனா இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இனி என்னுடைய கண்ணீரை மனிதனிடத்துல இல்ல, இனி என் கண்ணீரை நான் எங்க சிந்த போறேன்னா தேவ சமூகத்துல என் கண்ணீரை வடிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு முன்னாடி நம்முடைய கண்ணீரை வடிக்க கூடாது என்கிறதுல நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம சில நேரங்களிலே மனிதர்களை பார்க்கும்போது, இல்லையென்றால் மனிதர்கள் நமக்கு ஏதாவது செய்வார்கள் என்று மனுஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் அழுவாங்க. நான் சொல்றேன், நம்ம மனுஷனுக்கு முன்னாடி கண்ணீர் வடிப்போமே, ஆனால் நம்முடைய கண்ணீருக்கு ஒரு விலை இருக்காது. மனுஷன் பெரிய மதிப்பை நம்முடைய கண்ணீருக்கு கொடுக்கவே மாட்டான். நீங்க மனுஷனுக்கு முன்னாடி அழுது பாருங்க, அந்த மனுஷனுடைய வெறுப்பை தான் நீங்க சம்பாதிப்பீங்க. கணவன் முன்னாடி சில மனைவிகள் அழுவார்கள், ஆனா அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. என்னைக்குனாலும் அவ அப்படிதான் சும்மா அழுதுட்டே தான் இருப்பா. சில கணவனார் பாருங்க அப்படியே அழுவாங்க, என்ன சும்மா பொம்பளை மாதிரி நீங்க அழுதுட்டே இருக்கிறீங்க. மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய கண்ணீரை வடிப்பீர்களே, ஆனால் அந்த கண்ணீருக்கு பலனே இருக்காது, பதில் இருக்காது. அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இனி மனுஷனுக்கு முன்பாக நான் அழப்போவதில்லை. நான் யாரு முன்னாடி அழுவேன் அப்படின்னா கர்த்தர் சமூகத்துல தான் உங்க கண்ணீரை வடிக்கணும். சிலர் வக்கீலுக்கு முன்னாடி போய் நின்று அழுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி காரியத்தை செய்யுங்க. நான் சொல்றேன், வக்கீலுக்கு நிறைய நேரத்தில் அவங்க நிறைய பேருடைய கண்ணீரை பார்க்குறாங்கல்ல. மனுஷனுக்கு சிலருடைய கண்ணீரை பார்த்து பழகிருச்சு, அதனால பெரிய பொருட்டா எடுக்க மாட்டாங்க. நான் இவ்வளவு தூரம் அழுதும் உங்க மனசு இறங்கலையா, நான் கண்ணீர் விட்டு உங்க மனசு இறங்கலையா, நிறைய பேர் கேட்பாங்க. காவல்துறை அதிகாரியிடத்திலே நீங்கள் போய் அழுகிறதுனால பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. அவங்க நிறைய பேருடைய கண்ணீரை பார்த்து பார்த்து அவங்க சலிச்சு போயிட்டாங்க. நான் சொல்றேன், டாக்டர்களுக்கு முன்பாக உங்களுடைய கண்ணீரை வடித்து பிரயோஜனம் இல்லை, அவர்கள் கையைத்தான் விரிச்சிருவாங்க. அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்கறாங்க. ஆனா நான் நம்புறேன், உங்களுடைய கண்ணீர் கர்த்தர் சமூகத்திலே வடிக்கப்படுமே, ஆனால் அந்த கண்ணீருக்கு பெரிய மதிப்பை தேவன் நமக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு விஷயம், நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அந்த உடன் ஊழியருடைய குழந்தை பிறந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுது. அப்போ அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முடிந்த உடனே அந்த குழந்தை பிறக்குது. ரொம்ப இந்த கையில் உள்ளங்கையில் வைக்கிற அளவுக்கு தான் குழந்தை இருக்குது. அப்போ அந்த டாக்டர்கள் எல்லாம் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது, இந்த குழந்தை செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய இந்த குழந்தைக்கு நோய் வந்துடும், இதை காப்பாற்றுறது ரொம்ப கடினம் அப்படின்னு. அதே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அப்படியே அந்த டாக்டர் இடத்துல பேசிட்டு இருக்கவே ரொம்ப மதிப்புக்குரிய, ரொம்ப கனத்துக்குரிய, பார்த்தா ரொம்ப ஹை அஃபிஷியலாக தெரிஞ்சாங்க. அவங்க நாங்கள் எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறோம், திடீர்னு அந்த டாக்டருடைய காலில் விழுந்தாங்க. காலில் விழுந்து அழுது, டாக்டர் எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சுறாங்க, அழுறாங்க. உடனே அந்த டாக்டர் அவங்களை தூக்கி விட்டு, பரவாயில்ல நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் கடவுளுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 குழந்தைகள் அட்மிட் பண்ணப்படுது. இந்த தேவ மனுஷனுக்கு குழந்தை இறந்துரும்னு சொன்னார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி இடம் இருக்கு பாருங்களேன், அதில் நடந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, நீங்கள் நினச்சிங்கன்னா என் குழந்தைய ஜீவனோட தர முடியும். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த குழந்தைய கர்த்தர் ஜீவனோட கொடுத்து, கர்த்தர் அந்த எல்லா குழந்தையும் எப்படி நார்மலா இருக்குதோ அதை விட அழகாய் கர்த்தர் அந்த குழந்தையை வளர்த்தி வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ நான் நம்புறேன், கர்த்தர் சமூகத்துல நம்முடைய கண்ணீரை வடிப்போமே, ஆனால் அது வீணாய் போகாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு முடிவு எடுக்கணும். நான் யார் முன்னாடி நான் என்ன பண்ண மாட்டேன்னா அழமாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. மனுஷனுக்கு முன்னாடி அழுகிறத ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறுத்திடுங்க. நீங்க நினைக்கிறீங்க மனுஷனுக்கு முன்பாக நீங்க அழுத உடனே அவங்களுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா சொல்றேன், அவருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்காது. அவர்களுக்கு வெறுப்பு தான் வரும். நீங்க மனம் குமுறி அழுவீங்க, ஆனா வெறுப்பு தான் வரும். உங்க பிள்ளைகளிடத்துல நீங்க அழுவீங்க, அது வெறுப்பு தான் வரும். உங்களுடைய கண்ணீர் தேவையற்ற இடங்களிலே சிந்தப்படவே கூடாது. அதுவும் மனுஷனுக்கு முன்பாக உங்களுடைய கண்ணீர் சிந்தப்படவே கூடாது. நம்ம கண்ணீர் வடிக்கணும்னா எங்க தான் வடிக்கணும்னா
அது தேவ சமூகத்துல மட்டும்தான் என் கண்ணீரை நான் சிந்துவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் இன்றைக்கு எடுங்க. நான் நம்புறேன் உங்க கண்ணீரை கர்த்தர் கணக்கிலே வைக்கிறவர். கைகளை அப்படியே உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இனி என்னுடைய கண்ணீர் தேவ சமூகத்துல மட்டும்தான் மனிதர்களுக்கு முன்பாக என்னுடைய கண்ணீர் அப்பா சிந்தப்பட முடியாது, சிந்தப்படக்கூடாது. அவர்களுக்கு முன்பாக இனி நான் அழப்போவது இல்லை. ஆமென். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, எத்தனையோ சூழ்நிலை வந்த போதிலும் அவனுக்கு எல்லாம் பழக்கமுள்ள மனிதர்கள் தான். ஆனா மனுஷனுக்கு முன்னாடி, போத்திபாருக்கு முன்னாடி அந்த தேவ மனுஷன் அழவே இல்லை. சிறைச்சாலையிலே தனியாக அழுதார். ஆனா அங்க மனுஷனுக்கு முன்னாடி அழல. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது ராஜாவுக்கு முன்னாடி போய் அழுது எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. நீங்கள் வேதத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை பாருங்க, யாருமே மனுஷனுக்கு முன்னாடி அழல. அவங்க யாரு முன்னாடி தான் அழுதாங்கன்னா கர்த்தருக்கு முன்னாடி தான் அழுதாங்க. ஆமென். உங்கள் கண்ணீர் என்ன பண்ணக்கூடாதுன்னா வீணாக்கப்படக்கூடாது. எங்களுடைய ஊழியக்காரர் சொல்லுவார், கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணும்போது சொல்லுவார், கண்ணீரை நம்ம தொடச்சோன்னா கூட அவர் சொல்லுவார் கண்ணீரை தொடக்கவே வேணாம் அப்படின்னு. அது கீழே சிந்தப்படட்டும், கர்த்தர் பார்க்கிறாரு கண்ணீர். அப்போ என்ன சொல்லுவார்னா, உன் கண்ணீர் அவ்வளோ விலையேற பெற்றதுப்பா, நீ ஏன் தொடச்சி வச்சிருக்கிற, அதுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கிறது, அதுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கிறது. கண்ணீர் அப்படி அவர் பார்ப்பார் அந்த எங்க ஊழியக்காரர், எங்களுடைய தகப்பனார். அப்ப நான் நம்புறேன் அந்த கண்ணீரை விலையேற பெற்ற ஒன்றை மனிதனுக்கு முன்பாக நீங்கள் வடிக்கலாமா? அவங்க துக்கப்படுத்திட்டாங்க, அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு அழலாமா? ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் அழணுமே தவிர வேற யாரு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அழவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? தேவ சமூகத்துல எவ்வளவு வேணாலும் அழுங்க, ஆனா மனுஷனுக்கு முன்னாடி ஒரு நாளும் நான் அழப்போவது இல்லை. ஏனென்றால் என்னை நடத்துகிறவர் என்னோடே இருக்கிறார். ஆமென். நீங்க மறக்க கூடாது. நம்பர் 1, முதலாவதாக உங்கள் கண்ணீர் மனுஷனுக்கு முன்பாக என்ன படக்கூடாதுன்னா சிந்தப்படவே கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த கண்ணீரை குறித்த ஆண்டவருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. நீங்கள் 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்து பண்ண அவன் வீட்டிலே உள்ள மூப்பர்கள் எழுந்து அவன் அண்டையிலே வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடு அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோடு பேசுகிற போது அவர் தம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம், அதிகமாய் வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்து போயிட்டோம் என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக கண்ணீரை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன அறிவு வேண்டும் என்று சொன்னால், தேவையற்ற அழுகையை, அதான் காரணம் இல்லாத அழுகையை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய பிள்ளை வியாகுலப்பட்டு வியாதியாய் கிடக்கும் போது அந்த பிள்ளைக்காக உபவாசித்து அழுகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த பிள்ளையினுடைய உயிருக்காக, ஒரு ராஜாவா இருந்தால் கூட அந்த பிள்ளையினுடைய உயிருக்காய் கெஞ்சுகிறார். ஆனா பிள்ளை இப்ப இறந்து போயிருச்சு. பிள்ளை இறந்து போனதுக்கு பிற்பாடு வேதம் சொல்லுது, அவர் எழுந்து போய் குளிச்சுட்டு சாப்பாடு கேட்டு தனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆகாரத்தை அவர் புசித்தாராமா. அப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒன்று நம்மளை விட்டு போயிருச்சு, அது திரும்பி வராது, கவலைதான். சில மனிதர்கள் சிலரை இழந்தது ரொம்ப கடுமையானது தான். ஆனா நான் நம்புறேன், இழந்து போன ஒன்றை நினைத்து எத்தனை நாட்கள் நீங்கள் அழுவீர்கள்.
எத்தனை நாட்கள் அழுவீர்கள்? சிலர்கள் ஓயாம அதை நினைச்சு அழுதுட்டே இருப்பாங்க. மரித்தவர்களை பார்த்து, மரித்த சொந்தங்களை பார்த்து, இவங்க எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. இல்லை 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 இல்லை, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராவது இழந்து போன ஒன்றை நினைத்து, இல்லையென்றால் மரித்து போன யாரையாவது ஒருத்தரை நினைத்து நீங்கள் திரும்ப திரும்ப அழுது கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, போதும், இனி நீ கண்ணீர் சிந்தக்கூடாது, இனி நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது. இல்லை, எனக்கு ரொம்ப பாசம் அதிகமாக இருக்குது, உண்மைதான், என் பிள்ளை நான் எப்படி விட முடியும் பாஸ்டர், என் கணவனார் நான் எப்படி விட முடியும், என் மனைவி நான் எப்படி விட முடியும்? இல்லை, நீங்க மரித்து போன அந்த நபரை திரும்ப உங்களுடைய கண்ணீரினாலே எடுக்க முடியுமா? அந்த தாயாருக்காக நீங்க அழுகிறதுனால அந்த தாயார் வந்து விடுவார்களா? இல்லை, நம்ம அழுகிறதுனால அது திரும்பி வரப்போறதில்லை. திரும்பி வரப்போகாத ஒன்றை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் சிந்தப்படவே கூடாது. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல, ஆண்டவர் அதை விரும்புறது இல்லை. அவங்க ஆண்டவருடைய மடியில இருக்கட்டும், அவங்க கர்த்தருடைய சமூகத்துல இருக்கட்டும். இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம அவர்களை நினைத்து அழுவதல்ல, நம்ம சந்தோஷப்படுவோம், அவர்கள் தேவ ராஜ்யத்திலே இருக்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்க. ஸோ இரண்டாவது ஒரு பெரிய தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை நான் என்ன பண்ண மாட்டேன்னா வீணாக்குவது இல்லை. ஆமேன். என் கண்ணீரை மனிதர்களுக்கு முன்பாக நான் செலவழிக்க மாட்டேன். நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவதாக, நீங்கள் நடக்காத, இனி கிடைக்காத ஒன்றுக்காக உங்க கண்ணீரை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஆமேன். கைகளை அப்படியே மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீர் உங்க சமூகத்துல சிந்தப்பட வேண்டும். தேவையற்ற, நான் இழந்து போன, கிடைக்காத, சொல்லுங்க அப்பா, ஒவ்வொருத்தரும் ஏசப்பா சமூகத்தில் அந்த அந்த ஜெபத்தை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நான் தான் ரொம்ப அழுறேன், அந்த காரியத்தை நினைத்து ரொம்ப அழுறேன். ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு ஒரு கிருபை வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு இரக்கம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, மனிதர்களுக்காக, என்னை விட்டு கடந்து போன ஒன்றுக்காக, ஆண்டவரே, நீர் அனுமதிக்காத ஒன்றுக்காக, இனி திரும்ப என் கையிலே கிடைக்காத ஒன்றுக்காக இனி நான் அழப்போவது இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை அடக்கிக்கொள், உன் கண்களை அடக்கிக்கொள். அந்த காரியத்திற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அழவே கூடாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். தேவையற்ற ஒரு காரியத்திற்காக நம்முடைய கண்களிலிருந்து அழுகை என்ன பண்ணக்கூடாதுன்னா வரவே கூடாது. அழுதா உங்களை பெரிய வெற்றியாளனா நினைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. உலகம் அழுதால், நாம் அழுதால் உலகம் கோழையாகத்தான் நினைக்கும். கோழையாகத்தான். கர்த்தர் தான் பலசாலியா நினைப்பாரு, உலகம் கோழையாத்தான் நினைக்கும். அதனால நான் இழந்ததை நினைச்சு, என்னை விட்டு கடந்து போனதை நினைச்சு நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா அழமாட்டேன். யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னு தெரியல, ஆனா நான் நம்புறேன், போதும் போதும், உன் கண்ணீரை துடைத்துக்கொள், உன் கண்ணீரை துடைத்துக்கொள். நீ அழாத. மரித்து போன குழந்தைக்காக அழாத, உயிரோடு இருக்கிற உன் பிள்ளைக்காக அழு. மரித்து போன உன்னுடைய கணவனாருக்காக அழ வேண்டாம், உயிரோடு இருக்கிற உன் குடும்பத்திற்காக நீ அழு. அவர்களை நினைத்து நினைத்து எத்தனை நாட்கள் அழுது கொண்டிருப்பீர்கள், எத்தனை நாட்கள் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். நான் நம்புறேன், இல்லை, உதறிவிட்டு எழுந்து இனி இருக்கிற காரியத்திற்காக அழுவீர்களே, ஆனால் பெரிய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். என் கண்ணீரை காண்கிற கர்த்தர். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம் அவரை பார்த்து. ஹல்லேலூயா. எதிர்காற்றோடு போராட்டமா என்னை காண்கிறார், எதிர்காற்றோடு போராட்டமா என்னை காண்கிறார், சேர்ந்து என் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். என் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். கைகளை மேல தட்டி, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். சொல்லுவோம், நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். இயேசு என்னை என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் கண்ணீரை கண்டு உன்னுடைய ஆயுசு நாட்களை
நான் பெருக பண்ணினேன். ஆமென். 2 காரியத்தை நீ தியானிச்ச. நம்பர் 1, முதலாவது, என் கண்ணீரை நான் என்ன பண்ண மாட்டேன்னா, எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா கண்ணீர் வடிக்கவே மாட்டேன். என் கண்ணீரை பார்த்து எந்த மனுஷனும் எனக்கு இரக்கம் பாராட்ட வேண்டாம். ஒரு நாள் கண்ணீரை பார்த்து இரக்கம் பாராட்டுவார்கள், அதற்கு பிறகு அவர்கள் பழகி போய்விடும். 2வதாக, தேவையற்ற ஒரு காரியத்திற்காக நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா ஏன் அப்படின்னா, என் கண்ணீர் சாதாரணமானதல்ல. என் கண்ணீர் விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. என் கண்ணீரை நான் எங்க வடிப்பேன்னா கர்த்தர் சமூகத்திலேயே நான் கண்ணீர். ஏன்னா கண்ணீரோட விதைக்கிறேன்னா கம்பீரத்தோட அறுப்பேன். அல்லேலூயா. கண்ணீர் வேணான்னு சொல்லலை, நீங்கள் அழ வேண்டிய அவசியம் உண்டு. அது எங்கன்னா கர்த்தர் சமூகத்தில். ஆமென். எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படி எழும்பி நின்று, எஸ், என் கண்ணீரை காண்கிற ஒரு நல்ல கர்த்தர். நீங்கள் எந்த காரியத்திற்காக கண்ணீர் வடிக்கிறீர்களோ, தேவ சமூகத்தில் எந்த காரியத்திற்காக கண்ணீர் வடித்தீர்களோ, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அந்த கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் அழுத அழுகையை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் நடந்து அழுததை கர்த்தர் காண்கிறார். அந்த கண்ணீருக்கு பதிலை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. அந்த கண்ணீர் கர்த்தருடைய கணக்கிலே இருக்கிறது. கர்த்தர் அதை துருத்தியிலே வைத்திருக்கிறார். உன் பிள்ளைக்காக நீ வடித்த கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். உன் குடும்பத்திற்காக வடித்த கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். உன்னுடைய கணவனருக்காக வடித்த கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன், இந்த ஆண்டு உன் கண்ணீரை காண்கிற ஆண்டு, இந்த ஆண்டு உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஆண்டு, இந்த ஆண்டு கண்ணீரோடு விதைத்த நீங்கள் கம்பீரமாய் அறுக்க போகிறீர்கள். உங்கள் கண்ணீர் கர்த்தர் சமூகத்தில் போய் எட்டினது. உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இதோ நான் உன்னை ரட்சிப்பதற்கு இறங்கினேன். ஹalleluya. கரங்களை மேல உயர்த்தி என்னை காண்கிற கர்த்தர். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. என் கண்ணீரை காண்கிற தேவன், என் கண்ணீரை காண்கிற தேவன். ஹalleluya. என்னை காண்கிறவர், என்னை காண்கிறவர், என் கண்ணீரை காண்கிறவர். ஓ கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. எவ்வளவு நல்லவர் அவர். கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. விண்ணக பேரின்பமே ஐயா, விண்ணக பேரின்பமே. ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. விண்ணக பேரின்பமே ஐயா, விண்ணக பேரின்பமே. ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரரை ஒரு நாள் சந்தித்தேன். அவருடைய டேபிள் மேல ரொம்ப ஒரு பழைய ஒரு பைபிள், அப்படியே நனைஞ்சு அந்த பைபிளை திரும்ப எடுத்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பைபிள் இருந்துச்சு. அந்த பைபிள் அவ்வளோ பெரிய ஆஃபீஸர், அவருடைய டேபிளில் இருக்கிற கம்ப்யூட்டர், அவர் டேபிளில் இருக்கிற மொபைலு, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது, விலை மதிப்பு ரொம்ப பல லட்சங்கள் மதிப்புரியது. ஆனால் அந்த டேபிளில் இந்த பைபிள் இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அவரை பார்த்து கேட்டேன், என்ன பிரதர் இது ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின பைபிளா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர் இது எங்கள் அம்மா பைபிள் அப்படின்னாரு. ஓ உங்கள் அம்மா பைபிளை இவ்வளோ பத்திரமா வச்சுருக்கீங்களா? இல்லை நான் இதை பத்திரமா வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எங்கள் அம்மா இந்த பைபிள் படிக்கும்போது எங்கெல்லாம் வாக்கு தத்தத்தை பார்ப்பாங்களோ அந்த வாக்கு தத்தத்தின் மேலே கையை வச்சு அப்படியே அழுவாங்க பாஸ்டர். எங்கள் அம்மாவுடைய நிறைய கண்ணீரின் துளிகள் இந்த பைபிளில் இருக்குது. எங்கள் அம்மா எந்தெந்த வாக்கு தத்தத்துக்காக அழுதார்களோ அது எல்லாவற்றையும் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன், என் கண்களால் நான் பார்க்குறேன். எங்கள் அம்மாவுடைய கண்ணீர் வீணா போகல. நான் படித்தது வெறும் 4ஆம் வகுப்பு தான், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்ன கோடீஸ்வரனாக மாற்றிருக்கிறாருன்னா எங்கள் அம்மா வடித்த கண்ணீர். அதனால தான் இந்த பைபிளை டேபிள் மேலே வச்சுருக்கேன்னாரு. அப்போ நான் நம்புகிறேன், இன்றைக்கு நீங்கள் வடிக்கிற கண்ணீர், பைபிளை வாசித்து வாசித்து சத்தத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 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 வடிக்கிற கண்ணீர்
கணக்கில் வைப்பார் கர்த்தர், கணக்கில் வைப்பார். வீணா போகவே போகாது. நம்புறீங்களா? உங்க கண்ணீர் வீணா போகுமா? உங்க அழுக வீணா போகுமா? கர்த்தர் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர், இந்த காலை வேளையில கண்ணீரோட விதைக்கிறீங்கல்ல, நிச்சயமா ஆண்டவர் உங்களை கம்பீரமா அறுக்க பண்ண இருப்பாரா? உங்க பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீர் வீணா போகும்னு நினைக்கிறீங்களா? உங்க கண்ணீரை நிறைய பேர் கிண்டல் பண்ணலாம். நீ அழுது என்னத்தை சாதிச்ச? சும்மா உட்காந்து அழுதுட்டே இருக்கிறீங்களா? உன் கடவுள் கேட்டாரா? இல்லை, உன் கண்ணீருடைய வெற்றியை உன் பிள்ளைகள் பார்ப்பார்கள். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை முதிர் வயதில் காண பண்ணுவார். உங்க கண்ணீருக்கு இவ்வளோ பெரிய வெற்றி உண்டு என்கிறதை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா! உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு கர்த்தர். உன் கண்ணீர் வீணாய் போகாது, ஒரு நாள் வீணாய் போகாது. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா! நீங்க கண்ணீரோட நடந்த தெருவில் நீங்க கம்பீரமாய் நடக்க போறீங்க. நீங்க கண்ணீரோட வந்த அந்த வீட்டில் நீங்க கம்பீரமாய் காலடி எடுத்து வைக்க போறீங்க. நல்ல ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் கண்ணீரோட எந்த இடத்துல ரொம்ப கண்ணீர் வடிச்சீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மகிமையாய் அலங்கரிக்க போகிறார். இது நடக்கும், இது நடக்கும். ஹல்லேலூயா! ஏனென்றால் கண்ணீரை காண்கிற கர்த்தர் அவர். எஸ், ஒரு நாளும் வீணாகாது. நம்முடைய ஓட்டம் ஒரு நாளும் வீணாகாது. ஆமென். கரங்களை தட்டி அந்த பாட்டை நம்ம பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம், அது ஒரு நாளும் வீணாகாது. நான் தொடர்ந்து ஓட போறேன். நான் என் சமூகத்துல, கர்த்தர் சமூகத்துல கண்ணீர் வடிக்க போறேன். என் கண்ணீரை கர்த்தர் கம்பீரமாய் மாற்ற போறார். ஹல்லேலூயா! ஓ, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம், ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. பாடுவோம். நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம், ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. கரங்களை மேல தட்டி தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம், ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. சொல்லுவோம். பீடித்துக்கொள் ஜீவவசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுக்காய். பீடித்துக்கொள் ஜீவவசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுக்காய். நெறிகட்ட சமுதாயத்தில் நீதானே நட்சத்திரம். ஓ, நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்திரம். முடிஞ்சவங்க கைகளை மேல தட்டி தொடர்ந்து ஓடு. எஸ், கர்த்தர் இருக்கிறார். சிஸ்டர், கர்த்தர் இருக்கிறார். உன் கண்ணீரை கண்டார். உன் பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீரை கண்டார். உன் கடனுக்காக வடிக்கிற கண்ணீரை கண்டார். அவமானப்பட்டு நீ அழுகிறதை கர்த்தர் கண்டார். மறைவிடத்திலே வடிக்கிற கண்ணீரை கண்டார். நீ வாகனத்தை ஓட்டிக்கொண்டே அழுகிறதை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களுக்காகவே பேசுகிறார். உன் கண்ணீர் விலையேற பெற்றது, உன் கண்ணீர் விலையேற பெற்றது. இந்த சின்ன வயசுல கண்ணீர் வடிக்கிற உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லா வைப்பாரு. உன் பிள்ளை இன்றைக்கு அழுகிறாள், ஆனா ஒரு நாள் உன் பிள்ளை சந்தோஷப்படுவார். உன் பிள்ளை வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தர போறாரு. நன்றாய் கரங்களை தட்டி ஓ, தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே ஜெபம் செய்வதை. ஓ, அக்கினி அக்கினி பரவட்டும். கரங்களை தட்டிக்கொண்டே அந்த அபிஷேகத்தில் நிறைந்து. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீங்க ஜெபித்த ஜெபம், நீங்க வடிச்ச கண்ணீர் கர்த்தர் சமூகத்துல போய் எட்டிட்டு
எட்டிட்டு இந்த வருஷம் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற வருஷம், உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வருஷம். எந்தெந்த இடத்துல எல்லாம் கண்ணீர் சிந்தினாயோ அந்தந்த இடத்துல எல்லாம் உங்களை தலைவனாய் தலைவியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். உன் கண்ணீர் ஒரு பெரிய சாமுவேலை கொண்டு வரும். உன் கண்ணீர் பெரிய ஒரு சாமுவேலை கொண்டு வரும். உன் கண்ணீர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். ஓ அவமானம் நிந்தையிலாம் அனுதின உணவு போல, அவமானம் ஓ அனுதின உணவு போல, பாழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பாழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. தொடர்ந்து ஓடு. இப்போ அந்த பலன், எல்லாவற்றையும் முறியடித்து ஓடக்கூடிய ஒரு பலன், தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பலன், தொடர்ந்து ஓடக்கூடிய பலன். சோர்வுகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, சத்துருடைய கைகள் எடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய், வருமானங்களுக்கு விரோதமாய் வைக்கப்படுகிற சத்துருடைய கை இப்பொழுது முறிந்து விழுவதாக. இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே முறிந்து விழுவதாக. ஒவ்வொரு வீடுகளிலேயும் கர்த்தருடைய அக்கினி இப்ப இறங்கட்டும். ஆராதிக்கிற இடங்களிலே இறங்கட்டும். ஹalleluya, ஹalleluya. கண்ணீரோட விதைச்சிருக்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு கட்டப்படட்டும். கண்ணீர் சிந்தப்பட்ட அந்த இடத்துல ஒரு பெரிய ஆபீஸ் கட்டப்படட்டும் சாமி. ஹalleluya, ஹalleluya. சோத்ரம். என் பிள்ளை வடிச்ச கண்ணீரை பாருங்கப்பா, வடிச்ச கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. நீர் இரக்கம் செய்கிறதற்காக நன்றி, நீர் இரக்கம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. 7 வருடங்களா இந்த இடத்துல நாங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது உமக்கு தெரியும். எங்க கண்ணீர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரட்டும். நன்றி அப்பா. கடைசியாக எங்க திருச்சபைக்காக நாங்க உங்க சமூகத்துல வர்றோம் ஆண்டவரே. மார்ச் மாதம் 1ஆம் தேதி திரும்ப ஒரு டியூ கட்ட வேண்டியது இருக்கிறது. இன்னும் இருக்கிற பணத்தை 3 டியூவா அப்படியே டிவைட் பண்ணி கொடுக்கிறதுக்காக அவங்க பேசி இருக்கிறாங்க. அதனுடைய முதல் டியூ மார்ச் மாதம் 1ஆம் தேதி நம்ம அதை செலுத்தணும். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும். நம்ம வடிச்ச கண்ணீரெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைக்கணும். இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறணும். உன்னுடைய கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நம்ம வடிச்ச கண்ணீரெல்லாம் கர்த்தர் கண்டு நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு அந்த மாதம் 1ஆம் தேதி கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை ₹1 கூட குறையாம கொடுக்கிறதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாய் எல்லாருடைய கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, இயேசுவே இதற்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் அப்பா. கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி அப்பா. இன்னும் அந்த 3 டியூக்குள்ள அவங்க சொன்ன பிரகாரமாகவே நாங்க செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டாய், எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு வருஷமாய் இந்த வருஷத்தை மாற்றுங்க ராஜா. இந்த வருஷத்தினுடைய முடிவில் நாங்க களி கூறணும். ஹalleluya. அப்பா, உங்க பிள்ளைகளுக்காக நான் திறப்புல நிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எத்தனை நாடுகள், எத்தனை ஊர்களில் உங்க பிள்ளைங்க இப்ப லைவ்ல இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரையும் நினைச்சிருங்க ஆண்டவரே. அவங்க இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல நிறைய கண்ணீர் சிந்துறாங்கப்பா, கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கிறாங்கப்பா. சிலருக்கு 10 வருஷமா வடிச்ச கண்ணீருக்கு இன்னும் பலன் கிடைக்கல ஆண்டவரே. ஆனா நான் நம்புறேன் இந்த வருஷம் ஆரம்பம் கண்ணீரோட விதைக்கலாம். ஆனா இந்த வருஷத்தினுடைய முடிவில் என் பிள்ளைங்க கம்பீரத்தோட அறுக்கணும், கம்பீரத்தோட அறுக்கணும். அவங்க வடிச்ச ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கர்த்தர் பதில கொடுக்கிறத அவங்க சாட்சியா சொல்லணும் ஆண்டவரே. எசேக்கியாவை பார்த்து நீங்க மட்டும் பேசல, இந்த ஜெபத்தில் இருக்கிற எங்களோட தான் பேசுறீங்க, எங்க ஒவ்வொருத்தரோட தான் பேசுறீங்க. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அதனால் இதோ என் கரத்திலிருந்து உனக்கு ஒரு பதில் வருகிறது. நீ கேட்ட காரியத்தை உனக்கு நான் செய்தேன். உங்க பாதத்தில் உங்க பிள்ளைகளை சமர்ப்பிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நோய் தொற்றுகளும் எங்க பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதபடி கர்த்தர் அக்கினி மதிலா இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.